சரி, இன்றைக்கி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 2ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 2ஆம் வசனம் பின்பகுதி, வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன் நான். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாக இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உங்கள் இடத்துல சுவிசேஷத்தை சொன்னோம். சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு உடனே கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ எங்களுடைய பிரயாசம் வீணாகலை அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு, பிலிப்பு பட்டணத்தில் முன்னாடி நிறைய பாடுபட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டத்தோடு தான் இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு இடத்துல சொன்னோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு செய்தி கொடுக்குறது அவ்வளோ சுலபமான, அது விசேஷமாக சுவிசேஷம் இது எந்த ஒரு செய்தினாலுமே பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா பயங்கர போராட்டம் இருக்கும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா உண்மையான ஊழியனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள் இருக்கும். தேவ பக்தியாக நடக்கிற யாருமே துன்பப்படுவான்னு சொன்னால் பார்க்குறோம். சரிங்களா? அது ஒரு தேவனுடைய செய்தியை கொண்டு வரணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சாத்தான் நிறையா போராடுவான். ஸோ பார்த்திங்கன்னா சரீர பலவீனங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாவ போராட்டங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதர்கள் மூலமாக போராட்டங்கள், சத்ருவின் போராட்டங்கள் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நானே உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கொடுக்க முடியறதில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல ரத்த கண்ணீர் இருக்குது. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா பயங்கர போராட்டத்தோட சில நாள் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுக்குறதுக்கே 4-5 நாள் போராட வேண்டியதாக இருக்கும். அதில் இப்போ சில மெசேஜெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வாரம் நாள் ஒரு மெசேஜை கொடுக்க முடியாது. சில வாரம் பார்த்திங்கன்னா மாத கணக்கிலலாம் தள்ளி போயிருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு மெசேஜ் என்னால் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு போராட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா சரீர பலவீனம் ஒரு பக்கம் இருக்கும், அதில் சத்ருவின் போராட்டம் இருக்கும், மனிதன் பக்கம் போராட்டமாக இருக்கும், சாத்தான இடத்துலேருந்து போராட்டம். அது பார்த்திங்கன்னா ஏன்னா தேவ வசனம் உள்ளே போகும்போது என்ன ஆகுனா மறுரூபம், ஜனங்களுக்குள்ளே ஒரு மறுரூபம் வருது. ஏன்னா இது தேவ வசனத்தில் தான் ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மனுஷனுக்குள்ளே போகும்போது அது மறுரூபத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. அதை சாத்தான் விரும்புறதில்லை. சரிங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த தேவ வசனம் உள்ளே போகும்போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதா இருக்குது. அதை சாத்தான் வெறுக்கிறான். அதனால தான் சாத்தான் எதிர்க்கிறான். அதனால தான் இந்த சொல்கிறாரு, பயங்கர போராட்டத்தோடு தான் இந்த சுவிசேஷத்தை சொல்கிறோம். ஏன்னா சுவிசேஷத்தை சொல்லும்போது என்ன ஆகுன்னா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் என்ன ஆகுது அப்படின்னா சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க இருளின் ராஜ்யத்திலேருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பயங்கர ஒரு போராட்டம் இருக்குது. அப்போ அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய, சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருது. அது சாத்தான் விரும்புகிறது இல்லை. அதுதான் இந்த இடத்துல பயங்கர போராட்டத்தோடு தான் நாங்கள் ஒரு இடத்துல சுவிசேஷத்தை சொன்னோம் அப்படின்னு சொல்கிறார். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வஞ்சகத்தினால் நான் சொல்ல, துராசையினால் உண்டாகவில்லை, கபடமுள்ளதாக இருக்கவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தாய் பார்த்திங்கன்னா மகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யும்போது எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாள். எதுவுமே எதிர்பார்க்காம மிகுந்த அன்பில் போய் செலுத்துவாள். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் எந்த ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு நான் வஞ்சகத்தில் துராசைனாலும் நான் உள்ள கபடமாக உங்கள்கிட்ட சொல்லலை. எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி கொடுக்குற மாதிரி தான் நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியான கட்டளை கொடுத்துருக்காரு, அந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அதனால் மனுஷர்களை பிரியப்படுத்த முடியாது, நயவஞ்சனமாக எதுவுமே நாங்கள் செய்யலை, பணத்தாசை உள்ளவர்களாக நாங்கள் எதுவுமே அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாய்மாலம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவன் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதுதான் நாங்கள் சொன்னோம். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாசை காண்பிக்கிறவர்களாக நாங்கள் இச்சகமான வார்த்தைகளை வசனங்களை பேசலை. இப்போ தேவன் எங்களுக்கு எப்படி போச்சிருக்காரோ அப்படியா நாங்கள் சொல்லியிருக்கோம். சுவிசேஷத்தை இருக்கிறத சத்தியமாக சொல்லியிருக்கோம். அதுக்கு தேவனே சாட்சி அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவரிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள்
தேடவில்லை. ஸோ அப்போஸ்தலர் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒரு அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. உங்களை வந்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துனதுக்கான உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் எங்களுக்கு இருந்தாலும் அதை நாங்கள் வந்து செலுத்தலை. அதனால் பார்த்தீங்கன்னா மனுஷனோட நாள் வருகிற மகிமையை வந்து நாங்கள் தேடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயால் அவன் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க மனதாக இருந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களிடத்தில் ரொம்ப அன்பாக நடந்து கொண்டோம், ரொம்ப பாசமாக நடந்து கொண்டோம். பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கிற தாயானவள் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுகிறது போல் நாங்கள் வந்து வாஞ்சியாக இருந்து சுவிசேஷத்தை உங்களிடத்தில் சொன்னோம். நான் சுவிசேஷத்தை சொல்கிறது மாத்திரமில்லை, உங்களுக்காக எங்கள் உயிரை கொடுக்க நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒரு அன்புல நிரப்பி இருந்ததை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோவா தேவனுடைய அன்பில் அவர் வந்து நிரம்பி இருக்கார் பாருங்கள். பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஜனங்கள் அவங்க கண்ணு முன்னாடி நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஜனங்களை சுவிசேஷத்தை சொல்லி தேவ பக்கமாக திருப்புறாரு பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். சுவிசேஷத்தை வந்து ஒரு தாய் பால் கொடுக்கறது மாதிரி நான் உங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை கொடுத்தோம், அது மாத்திரமில்லை எங்கள் ஜீவனையும் கொடுக்க நான் வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். ஸோ பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் நாங்கள் வந்து பணம் வாங்கலை. பட் ஆனால் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தேவைகளை நாங்களே வந்து இரவும் பகலும் வேலை செஞ்சு சந்திச்சுக்கிட்டோம். எத்தனையோ பிரயாசங்கள் பாடுகள் மத்தியிலும் நாங்களே இரவும் பகலும் வேலை செஞ்சு சம்பாரித்து எங்களுக்கு சாப்பாட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை கொடுத்தோம், பிரசங்கித்தோம். அந்த பாடுகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. சரிங்களா? பார்த்தீங்களா, ஒரு மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மாதிரியாக இருக்கார் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு உங்களுக்கு முன்னாடி சரி தேவனுக்கு முன்னாடி சரி எவ்வளோ பரிசுத்தமும் நீதியும் பிழையுண்மையாக நடந்தோன்னு சொல்லி அதுக்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சொல்லும்போது சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோவா சவால், ஒரு பயங்கரமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கதை நம்ம பார்க்குறோம். அவ்வளவு அந்தளவுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கதை நம்ம இந்த இடத்துல அவ்வளோ உண்மையாக இருக்கிறத நம்ம அவ்வளோ ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நம்ம வேதத்தில் பார்க்குற ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்கினா வந்து உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை பார்த்திங்க ஒருத்தருக்குமே நம்ம இடரல் உண்டாக்கக்கூடாது. சின்ன காரியத்தினாலும் சரி பெரிய காரியத்தினாலும் சரி நம்ம செய்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து ஊழியக்காரங்க செய்கிறத ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவையும் வந்து விசுவாசிகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கிறது, அதே மாதிரி தேவனுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு, ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா 99 வயசில் பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வந்து தேவன் வந்து எதிர்பார்க்குறார். உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தேவன் எதிர்பார்க்குறார். அதே பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4:12 தான் இதே காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். அதே மாதிரி 2 தீமோத்தேயுல சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனுக்கு முன்பாக உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள், நீ தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அது ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு யாராக இருந்தாலும் சரி ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வந்து வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அடுத்த பகுதி 11-12 அடுத்த பகுதி. சரிங்களா? 11-11 வசனம் 12 வசனம் அடுத்த பகுதி. 11 வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. அந்த 11 வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 11 வசனம் வாசிக்கிறேன். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேவனுக்கு அழைத்த தேவனுக்கு வந்து பாத்திரராக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு போய் சேர்ந்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க சொல்கிறபடி நம்ம நடக்கணும் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த கம்பெனியில் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறார், நீங்கள் வந்து தேவன் வந்து அழைச்சிருக்காரு. அப்போ தேவனுக்கு பாத்திரமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிறபடி நடக்க சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம எப்படி வேணால் நடந்துக்கலாம். ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் நடந்தாலும், ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம வந்து தேவ வசனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். சரிங்களா? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தேவன் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். சரிங்களா? நம்ம பாட்டுக்கு எப்படியோ இருந்துட்டு நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம்னா ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க மாட்டார். சரிங்களா? அப்போ தேவனுடைய வசனத்தின்படி நடந்தால் தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? நான் வேதத்தில் பார்க்குறோம், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதுபடி நடக்கிறவராக இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:1 சொல்கிறாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. பிதாவானவர் பூர்ண சர்க்குணர், நீங்களும் அந்த மாதிரி வந்து பூர்ண சர்க்குணராக இருங்க. வசனத்தை கேட்கிறவன் அது மாதிரி செய்கிறவராக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி நீங்கள் முன்னாடி செல்லுங்கள், நீதியை நோக்கி இன்னும் கடந்து செல்லுங்கள். இன்னும் வேத வசனத்துக்கு என்ன இருக்குது, இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே இன்னும் கிட்டி சேர முடியுமோ அந்த மாதிரி இன்னும் கிட்டி சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் பாருங்க. சரிங்களா? அப்போ தான் அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். வேதத்தில் பார்க்குறோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி. இப்போ ஆண்டவருக்கு நம்பர் 1 யார் அப்படின்னா அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் தான். வச்சுங்களா? எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, எத்தனை யார் என்ன செஞ்சாலும் சரி, அவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் அப்படின்னா அவர் வசனத்துக்கு நடுங்கி அவர் வசனத்துக்கு அப்படியே உபயோக பண்ணுறவங்க. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா சில வசனங்களெல்லாம் நம்ம சில வசனங்கள் கீழ்ப்படியது சுலபமாக இருக்கும், சில வசனங்கள் கீழ்ப்படியது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் நம்ம ஏற்கனவே நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு குடிக்காரர் இருந்தானா ஆண்டவர் மறுபடியும் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் நீ மறுபடியும் குடிக்க போனீங்கன்னா ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதை விடுறதுக்கு நம்ம வந்து பிரயாசம் எடுக்கணும், ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். பாருங்கள், ஆண்டவர் ஜெபம் பண்ணணும், நிச்சயமாக அந்த கட்டுகளை வந்து உடைப்பார். சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும், பார்க்கணும். ஸோ அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது, அவர் பாத்திரமாக நடக்கிறது. யோவான் 15:10 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பிதாவுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைக்கிறது போல் நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்ன அன்பில் நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அதுதான் தேவனுக்கு பாத்திரமாக நடக்காது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதான் தேவன் எதிர்பார்க்குறார். அடுத்த பாருங்கள், அடுத்தது 13ஆம் வசனத்துலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 13லேருந்து 16 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 13ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம், 13ஆம் வசனத்துக்கு பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது. சரிங்களா? விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது. 13ஆம் வசனம் பின்பகுதி தான் தலைப்பு, 13 முதல் 16 வரை. 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை ரொம்ப போராட்டத்தோடு ரொம்ப பலவீனத்தோடு வந்து சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த வசனத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க. அது வந்து தேவ வசனம் அப்படியே தேவனே வந்து அப்படியே சுவிசேஷத்தை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. அது உண்மையிலே தேவ வசனம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் எப்போ அதை விசுவாசிக்கிறீங்களோ அதுக்காக வந்து தேவனை சோத்தரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு அந்த வசனத்தை ஏற்றுட்டு அப்படியே நீங்கள் வந்து எங்களையும் தேவனையும் பின்பற்றுகளாக மாறிட்டீங்க. அதுக்காக வந்து நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது. அப்போ எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்போலேருந்தே அந்த தேவ வசனம் உங்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே பெலன் செய்கிறது, பலன் தருகிறதா இருக்கிறது, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி எனில் சகோதரரே, யூதேய தேசத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து யூதேய தேசத்தில் கிறிஸ்திய தேவனுடைய சபைகளை பின்பற்றுகிற பாடுபட்டாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சுயஜனங்களால் பாடுபட்டீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும்
தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதமாக இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாக எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்க அவர்கள் மேல் தேவ கோபாக்கனை பூர்ணமாய் வந்திருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை பற்றி சொல்கிறார். பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்னாங்க. ஸோ அதே மாதிரி யூதர்கள் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நின்று கொலை செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுல் அவங்க டீம் அந்த இப்போ இருக்கிற அந்த டைமில் சுவிசேஷம் அவங்களுக்கும் வந்து எதிர்த்து நின்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தேவனுக்கு ஏற்காதவர்களாக இருந்தாங்க, விரோதிகளாக இருந்தாங்க. இப்போ புறஜாதி இடத்துல போய் சுவிசேஷத்தை சொன்னால் அதுவும் தடுத்தாங்க. பார்த்தா எல்லாமே இந்த யூதர்களை வந்து தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் தேவ கோபாக்கனை பூர்ணமாய் வந்திருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த யூதர்கள் மேலே வந்து ஏன்னா இப்போ சுவிசேஷத்தை எதிர்க்கிற அந்த யூதர்கள் மேலே வந்து தேவ கோபாக்கனை பூர்ணமாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா சுவிசேஷ எதிர்ப்பார்கள் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சுய ஜனங்களால் வந்து நீங்கள் பாடப்பட்டீங்க. யூதர்கள் மூலமாக வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து தடை புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை போகாதபடி தடை செய்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. ஸோ தங்கள் பாவத்தை வந்து தங்களுக்குள்ளே குவித்து வைக்கிறாங்க. அது அவங்க மேலே வந்து தேவ கோபாக்கனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 17ஆம் வசனத்துலேருந்து 20 வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 17ஆம் வசனத்து பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 17 பின்பகுதி, 17 முதல் 20 கடைசி பகுதி. 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடினால் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்னம் பண்ணினோம். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, முன்னாடி வந்து சுவிசேஷத்தை சொன்னோம், நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு எல்லாம் நிறையா போதனை செஞ்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ நாங்கள் தூரத்தில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி எங்களுக்கு ஆசையாக இருக்குது. நான் என் இருதயம்தான் என் சரீரம்தான் தூரமாக இருக்கவில்லை, இருதயம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்குது. சார் பார்த்தீங்கன்னா என் நினைவெல்லாம் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கூடயே வர்றாங்க. அந்த குழந்தை வேறு எங்கேயா போயிடுச்சுன்னா அந்த குழந்தை வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய இயக்கம்லாம் எங்கே இருக்கும், அம்மா அந்த பையன் மேலே குழந்தை மேலே எதாக இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி தான் அவர் சொல்கிறார். இப்போ சுவிசேஷத்தை சொல்லி அவர் சுவிசேஷத்தின் மூலமாக பெற்றெடுத்த அவருடைய விசுவாசிகள், அவருடைய ஜனங்கள் குழந்தைகளை மாதிரி பிள்ளைகளை பார்த்துட்டு என் சரீரம் தான் இங்கே இருக்குது, ஆனால் இப்போ தூரமாக இருந்து எழுதுகிறார். சரீரம் தான் இங்கே இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா நினைவெல்லாம் நீங்கள் தான், என் இருதயமே நீங்கள் தான் நிரம்பி இருக்கீங்க, என் அன்பு என் முழு உள்ளத்தில் ஃபுல்லாக நீங்கள் தான் நிரம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கள. மறுபடியும் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து பிரயாசப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு தகப்பன் இருதயம் தான், ஒரு தகப்பன் இருதயம், ஒரு தாயின் இருதயம் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். பிள்ளைகளை பார்க்கணும், பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம். பவுலாகிய நானே மனதாக இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வர பிரயாசப்பட்டோம், நானே வர மனதாக இருந்தேன், ஆனால் சாத்தானோ எங்களை தடை பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் நமக்கு தடைகளை கொண்டு வர சாத்தான் சரிங்களா? இப்போ தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா சாத்தான் வந்து தடைகளை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ண பாருங்கள். ஜெபம் பண்ணும்போது வேதத்தில் பார்க்குறோம், மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளெல்லாம் நீக்கி முன்னாடி கடந்து செல்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தடைகளை நீக்கி போட தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணணும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் நம்ம போராடி ஜெபம் பண்ண பாருங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணும்போது அந்த கட்டுகள் சாத்தானுடைய தடைகளெல்லாம் வந்து தேவன் வந்து உடைத்து போடுவார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஒன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாக வந்தேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சாத்தானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோன்ட்டு சுற்றி திருகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்போ ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருந்தால் எதிர்த்து நின்னும் பாருங்கள். பார்த்திங்கன்னா சாத்தான் தடைகளை கொண்டு அதுக்காக நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாது பாருங்கள். நம்ம வந்து ஒரு போராட்டம் நம்ம ஒரு யுத்த காலத்தில் நிற்கிறோம் பாருங்கள் சொல்லலாம். அப்போ பார்த்திங்கன்னா சாத்தான் நம்ம கொண்டு வர தடைகள் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த தடைகளெல்லாம் தேவன் வந்து உடச்சி போட்டுருவார் பாருங்கள். அப்போ எதிர்த்து நிற்கணும், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், இப்போ ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் எனக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். இப்போ தேவனை எதிர்த்து நம்ம போராடி ஜெபம் பண்ணும்போது, வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேவன் அதில் விடுதலை தருவார், வழிவாசல்களை திறப்பார். அதான் நிறைய இடத்துல வந்து
பவுல் வந்து விண்ணப்பம் பண்ணும்போது சொல்கிறாரு, சுவிசேஷத்தை, அதாவது தேவனுடைய வசனத்தை சொல்லும்படியான வாசலை தேவன் திறக்கும்படி அதுக்காக வந்து எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொல்கிறார். அப்போ தேவன் வாசலை நான் சாத்தான் வந்து தடை பண்ணுவான், அந்த இடத்துல வந்து தடை பண்ணுவான் பாருங்கள். வசனம் போகாதபடி வந்து சாத்தான் வந்து தடை பண்ணுவான் பாருங்கள். ஆனால் அதான் விண்ணப்பம் பண்ண சொல்கிறாங்க வந்து, வசனம் வந்து எல்லா இடத்துலையும் போய் வசனம் பரம்பி மனைப்படும்படியாக அதை தேவன் வந்து அனுகூலமான கதவுகளை திறக்கும்படியாக நீங்கள் எனக்கு விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பொல்லாத மனுஷருக்கு இருந்து விடுவிக்கும்படியாக அதுக்காக வந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய ஊழியர்களுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் பாருங்கள். இப்போ தேவன் தடைகளெல்லாம் மாற்றி அவன் காரியங்களெல்லாம் வாய்க்க செய்வார். அடுத்த பாருங்கள் 19-20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, உயிரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் நம்பிக்கை நீங்கள் தான், என் சந்தோஷம் நீங்கள் தான், என் மகிழ்ச்சி நீங்கள் தான், எங்கள் கிரீடமாக இருக்கிறவன் நீங்கள் தான், எங்கள் மகிமை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான், எங்கள் சந்தோஷமே நீங்கள் தான், என் உயிரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அவ்வளவா சந்தோஷமாக, அவ்வளவு வந்து உள்ளம் ஃபுல்லாக வந்து நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் உயிரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். பல்லவத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்த பல்லவத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரீடமாச்சு, எல்லாம் ஜொலிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் வந்து அப்போ பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து கிரீடமாக இருப்பீங்க. அப்போ தேவனுடைய அப்போ நீங்கள் எல்லாம் சொல்வீங்க, இவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டோம், இவர் தான் ரட்சிப்புகள் நடத்துகிறான்னு சொல்வீங்க. அப்போ நீங்கள் தான் எனக்கு வந்து மகிமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். சொல்லுங்களா, ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காரியம் பாருங்கள், ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அப்போ தான் சொல்கிறார், நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ரொம்ப போராட்டத்தோடு வந்து சுவிசேஷத்தை வந்து சொன்னோம். அதான் சத்தியத்தின்படியாக சொன்னோம். நாங்கள் வந்து பண ஆசை இருக்கிறவங்களா, பொருளாசை உள்ளவர்களாம் வந்து மாய்மானம் பண்ணல, வஞ்சகமாக சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு தாயானவள் பால் கொடுக்குற மாதிரி சுவிசேஷத்தை கொடுத்தோம், எங்கள் உயிரையே கூட கொடுக்க நாங்கள் தயாராக இருந்தோம்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நாங்கள் எவ்வளோ பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் சாட்சியாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு வந்து நீங்கள் தேவனுக்கு வந்து பாத்திரராய் நடங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, என்றைக்கு நீங்கள் தேவ வசனத்தை கேட்டிங்களா, சுவிசேஷத்தை கேட்டிங்களா, அந்நாள் முதல் வந்து அது வந்து உங்களுக்குள்ளே பலன் செய்கிறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர், யூதர்கள் எதிர்க்கிறாங்க, சுவிசேஷத்தை எதிர்க்கிறாங்க. அவர்களுக்கு மேலே தேவ கோபாக்கனை வந்து பூர்ணமாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். பார்த்தீங்கன்னா சாத்தானும் எங்களை தடை பண்ணினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி, கிரீடம், மகிமை எல்லாமே நீங்கள் தான், உயிரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்கிறார். வந்து உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதுதான் நம்ம பார்த்தோம். சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீ கற்றுத்தந்த வார்த்தைகளுக்காய் எனக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, தைரியமான எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை தைரியமாக செய்ய கர்த்தர் கிருபை செய்ய முடியும் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நாங்களும் பரிசுத்தமும் நீதியும் பிழையுண்மையாக நடக்க உமக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியும் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அழைத்த தேவனே, உமக்கு நாங்கள் பாத்திரமாக நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஏசப்பா, அது எங்களுக்குள்ளே பலன் செய்கிறதா இருக்குதே, நமக்கு நன்றி. கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன். நாம் மாத்திரம் மையப்பட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.